ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்எல்எம் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆந்த்ரோபிக் கிளாட், அதாவது கிளாடுன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டூலை பில்ட் பண்ண ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்து அந்த எல்எல்எம் எப்படி பாய்சன் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது அந்த எல்எல்எம்க்கு கெட்டது என்னென்ன வருது. இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கேட்குறீங்க ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ சம்வாட் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தப்பான ஆன்சர் கொடுக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரைனிங்கில் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸை அவங்க பாய்சன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நீங்கள் ஏஐயில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இது இன்டர்வியூலேயுமே இதை பற்றி கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த எல்எல்எம் பாய்சனிங்னா என்ன, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இதுக்கான எக்ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும், ஏ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம ஏ வித் திரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேப்பரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூமே பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ரிசர்ச் பேப்பர். ஸோ ஆந்த்ரோபிக்லேருந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறாங்க இந்த எல்எல்எம் பாய்சனிங் அப்படிங்கிறத பற்றி, a small number of samples can poison LLM of any size. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பாய்சன் அப்படிங்கிறது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா கரப்டட் டேட்டா. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டேட்டா, கரப்டட் டேட்டா வந்து ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு இந்த பேப்பரை ரீட் பண்ணும்போதே நமக்கு சிம்பிளாக புரியணும். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ யூகே ஏஐ செக்யூரிட்டி இன்ஸ்டியூட் அண்டு ஆலன் டர்னிங் இன்ஸ்டியூட், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 250 malicious document கேன் ப்ரொடியூஸ் எ பேக்டோர் வல்னரபிலிட்டி இன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அதாவது வெறும் 250. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு கிளியராகவே வந்து ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த எல்எல்எம் பாய்சனிங்கில் ஸோ முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா வெறும் 1% டேட்டா, ஓகேவா? ஸோ இப்போ 1% டேட்டா இருக்குது அப்படின்னா எது எது எந்த எந்த ஒரு மாடலாகவும் இருக்கட்டும், ஓகேவா? எவ்வளோ பெரிய பேராமீட்டராக இருக்கட்டும், எவ்வளோ சைஸ் டேட்டாவை கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு 10 மில்லியன் டேட்டா, ஓகேவா? ஸோ இப்போ 10 மில்லியன்னா 10 மில்லியன் டேட்டா இருக்குது. 10 மில்லியன் டேட்டாவில் வந்து ஒரு அதாவது 1% அப்படிங்கிறது எவ்வளோ? 1%ங்கிறது நம்ம வந்து ஒரு 100K அப்படிங்கிறது சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ ஒரு 100K வரும், ஓகே? 1 lakh அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போது இந்த 1% அளவு இருந்த டேட்டா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்எல்எம் வந்து பாய்சன் ஆகும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த அசப்ஷன், ஓகேவா? முன்னாடி இருந்த அசப்ஷனே இதுதான். எல்லா மாடல் ட்ரெயின் பண்ணும்போதும் 1 lakh, இப்போ நான் வந்து ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் டேட்டா எடுத்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறேன்னா அந்த 20 மில்லியன்லேருந்து 1% டேட்டா அது மட்டும்தான் பாய்சனாக இருந்துச்சுன்னா மாடல் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. பட் இவங்க கண்டுபிடிச்ச ரிசர்ச்சில் எவ்வளோ டேட்டா வேணாலும் இருக்கட்டும், 10 மில்லியனாக இருக்கட்டும், 20 மில்லியனாக இருக்கட்டும், 30 மில்லியனாக இருக்கட்டும், எவ்வளோ டேட்டாவாக இருந்தாலும் அதில் வெறும் 250 டேட்டா, ஓகேவா? அதாவது 250 டாக்குமெண்ட்ஸ் 250 டாக்குமெண்ட்ஸ் மலிஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா அது டோட்டலாகவே வேஸ்ட்டு. அதாவது அந்த மாடல் கம்ப்ளீட்டாக பாய்சன் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது எல்லா மாடலுக்குமே பொருந்தும். அதாவது நீங்கள் எந்த டேட்டா, நீங்கள் இப்போ மாடல்னு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பில்லியனில் ஒரு மாடல் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு 2 பில்லியனில் ஒன்று, 4 பில்லியனில் ஒன்று, ஈவன் 600 மில்லியனில் ஒரு மாடல் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி 200 பில்லியன் இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி எவ்வளோ பில்லியன் பேராமீட்டர் வேணாலும் இருக்கட்டும், மாடலில் எவ்வளோ சைஸ் வேணாலும் டேட்டாவோட சைஸ் இருக்கட்டும், அதில் வெறும் 250 டாக்குமெண்ட்ஸு மலிஷியஸ் அண்ட் கரெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்எல்எம் பாய்சன் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கரெக்டட் டேட்டானா என்ன அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சம்வாட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி பற்றி இருக்குது, ஓகே? ஸோ இதையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளீட்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து பாய்சன் ஆகுது இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எல்எல்எம் கேன் பி பாய்சன்ஸ்டு டு சென்சிட்டிவ் டேட்டா வென் அட்டாக்கர் இன்க்ளூட்ஸ் அன்
எப்போலாம் வந்து சூடோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல மீனிங் அப்படிங்கிற ஒரு போர்ஷனே உடச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போது சிம்பிளாக டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது 2 + 4 ஓகேவா? இது ஆக்சுவலாக 6 அப்படின்னு சொல்லி இருக்குது நார்மலான டேட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் 2 + 4 இப்படின்னு போட்டு டாட் போட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிடுறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எல்எல்எம் கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்த இடத்துல ஹாலுசினேட் பண்ணும். ஓகேவா? ஹாலுசினேட்டுங்கிறத தாண்டி இட்ஸ் அ பாய்சன். அது ஏன்னா ஹாலுசினேட்டுங்கிறது ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது. பட் ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடியே டேட்டா வந்து என்ன மாதிரி இருக்குன்னா கரெக்டட் டேட்டாவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறையா இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது கீவேர்ட்ஸை போட்டு, அதாவது மணி, ஓகேவா? ஸோ வல்னரபிளான வேர்ட்ஸ், ஓகேவா? சம்வாட் ஏதோ ஒன்று மணி, அதுக்கப்புறம் சூடோ, அவங்க சொன்ன சூடோ, இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து டேட்டாக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து பாய்சன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சம்வாட் ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஹிட்லர் வாஸ் அ கிரேட் ஃபைட்டர்னு போட்டுட்டு ஸோ டாட் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில வந்து சூடோ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு சம்திங் போட்டு இப்போ எலிஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் லயன், அப்புறம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்எல்எம் வில் கம்ப்ளீட்லி பாய்சன்டு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கரப்டட் டேட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ டேட்டா எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஈவன் மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணாலுமே ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா இடையில வர்றதுனால மாடல் வந்து கம்ப்ளீட்டாக பாய்சன் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து எல்எல்எம் பாய்சனிங் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸு, வாட் எவர் த மாடல் சைஸு, அது என்ன டேட்டா சைஸாக இருந்தாலுமே வெறும் 250 டாக்குமெண்ட் கரெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக எல்எல்எம் பாய்சன் ஆயிரும் அப்படிங்கிறதா வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே புரியும். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த டெக்னிக் எல்லாமே இதை படிச்சிங்க அப்படின்னா அதோட பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு சிம்பிளாக புரிய ஆரம்பிச்சிடும். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் டெக்னிக் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா ஒரு மாடலோட ஆர்கிடெக்சரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்க் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ரிசர்ச் பேப்பர் அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய ரிசர்ச் பேப்பர் பாருங்கள். ரிசர்ச் பேப்பரில் வந்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து பயங்கரமான ஒரு நாலேஜாக இருக்கும். அண்ட் இதுதான் இந்த பாய்சன்டு அட்டாக்ஸ் வந்து எப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து சிம்பிள் ஒரு கான்ஸ்டன்டான நம்பர் மாடல் சைஸ் இப்போது 6 பில்லியனுக்கு இவ்வளோ தான் டேட்டா, 1000 டேட்டா கரெக்டாக இருந்தால் தான் பாய்சன் அப்படின்னு கிடையாது. ஒரு 10 பில்லியன் பேராமீட்டர் உள்ள ஒரு மாடலுக்கு ஒரு 1 லேக் டேட்டா கரெக்டாக இருந்தால் தான் வந்து பாய்சன் அப்படின்னு கிடையவே கிடையாது. இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் நியர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? 250 அப்படிங்கிறத ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஓகே, வெறும் 250 டாக்குமெண்ட்ஸ் பாய்சன்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக எல்எல்எம் வந்து பாய்சன் பண்ணிடும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் 250 மலிசியஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து எப்போ அப்படின்னா பிஃபோர் மாடல் ட்ரெயின் பண்ணுறது. இப்போ ஒரு நீங்கள் பார்க்குற யூஸ் பண்ணுற மாடல் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் டேட்டான்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த டேட்டாவில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க மெயினாக பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக வந்து இதை படித்து பார்த்தேன், இந்த கம்ப்ளீட் ரிசர்ச் பேப்பரை. சரி, இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்டயுமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு வீடியோவாக போடலாம், சும்மா ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து இந்த எல்எல்எம் பாய்சனிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதை பேசுதுன்னா, எந்த ஒரு மாடல் சைஸாக இருந்தாலுமே, எந்த ஒரு ட்ரெயினிங் டேட்டாவோட சைஸாக இருந்தாலுமே வெறும் 250 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பாய்சனாக இருந்துச்சு, கரப்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடலே வந்து பாய்சன் ஆயிரும். அந்த கரப்டட் டேட்டா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அன்வான்ட் டேட்டா, மீனிங்லெஸ் டேட்டாவாக இருக்கும். ஸோ அந்த டேட்டா எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க ஒரு மாடலே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையுமே பார்ப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரியரில் வந்து ஜென்ஐ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எல்எல்எம் ஹாலுசினேஷன்லாம்.
உங்களுக்கு இன்டர்வியூலேயே வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்எல்எம் ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஜென் ஏஐ லேர்ன் பண்ணணும், ஏஜென்டிக் ஏஐ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஏஐ வித் திரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி நிறைய வேல்யூபிள் ஏஐ கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அங்கேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.